All India Radio. G20 பொருளாதார பணிக்குழு 2 நாள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கடந்த 24, 25 தேதிகளில் நடைபெற்ற இந்த மாநாடு குறித்து இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி. அனந்த நாகேஸ்வரன் பேசுகையில், G20யோட ஃபைனான்ஸ் சைடுல 2 சைடு இருக்கு. ஃபைனான்ஸ் சைடு ஒன்று இருக்கு, டெவலப்மெண்ட் சைடு ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு ஷெர்பா ட்ராக், இது வந்து ஃபைனான்ஸ் ட்ராக். இந்த ஃபைனான்ஸ் ட்ராக்ல மொத்தம் 8 இந்த மாதிரி செயற்குழு அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து உலகளாவிய பொருளியல் மற்றும் நிதித்துறை எப்படி இருக்கணும், இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ஆர்கிடெக்சர். அப்புறம் இன்னொன்று இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க், அதாவது பொருளாதார சம்பந்தப்பட்ட வரைமுறைகள். அதுல என்ன அபாயங்கள் இருக்கு, எந்த அளவு வந்து G20 கண்ட்ரீஸ் வந்து ஒன்றுபட்டு செயலாற்றணும், கோஆபரேஷன், பொருளியல் வளர்ச்சி, விலைவாசி உயர்வு, எரிபொருள் மற்றும் எனர்ஜி சக்தி பொருட்கள் பற்றாக்குறை, சீதோஷணம், கிளைமேட் தட்பவெப்பநிலை, அதனுடைய மாற்றங்களால வர பாதிப்பு, அதை வந்து மற்ற நாடுகள்லாம் எப்படி எதிர்கொள்றாங்க, அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, அதனால வர பொருளியல் வளர்ச்சி தாக்கம், விலைவாசி உயர்வு தாக்கம், இதெல்லாம் பற்றி விவாதிக்கிறதுக்கு இந்த செயற்குழு செயல்படுகிறது. பொதுவாக வந்து இந்த G20 குரூப் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய குரூப் தான். அதாவது இவங்க சொல்ற முடிவுகள் வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் பைண்டிங் இன் நேச்சர். அதனால முக்காவாசி வந்து தகவல் பரிமாற்றம், அனுபவங்கள் பரிமாற்றம் மூலமா தான் சில செயற்குழுக்கள் செயல்படுகின்றன. இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்கிங் குரூப்புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் மற்றும் அனுபவ பரிமாற்றம் செயல்படுத்துவதற்கான ஒரு செயற்குழுவா அமைஞ்சிருக்கு. முதல் மீட்டிங் வந்து பெங்களூர்ல நடந்தது. இது 2வது மீட்டிங். இன்னும் 2 மீட்டிங் பாக்கி இருக்கு, ஜூன்ல, செப்டம்பர்ல. இந்த மீட்டிங் வந்து இப்போ ஏப்ரல் 10லேருந்து 15 அந்த காலகட்டத்தில் வாஷிங்டன் டிசியில உலக வங்கி மற்றும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மீட்டிங் போது எல்லா G20 நாடுகளோட நிதி மந்திரிகளும் மத்திய வங்கி கவர்னர்களும் சந்திக்க போறாங்க. அவங்களுடைய மீட்டிங்க்கு சில தகவல்கள் கொடுக்கறதுக்கு இந்த மீட்டிங் பயன்படும். கடந்த 2 வாரங்களா அந்த வங்கிகள் சமதசையில் இருக்கிறது. இதனால வர என்ன தாக்கங்கள் இருக்கக்கூடும் உலக பொருளாதாரத்துக்கு. உலகத்துல வந்து இந்த மூலதனம் வந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லையை கடந்து போறது தடைபடுமா, இல்ல கச்சா எண்ணெய் விலை இதனால என்ன ஆகும், உலகளாவிய பொருளியல் வளர்ச்சி வந்து இந்த ஆண்டு இருக்கிறதே ரொம்ப கம்மியா எதிர்பார்க்கிறாங்க, இன்னும் கம்மியடையுமா, இன்னும் குறைவாகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மீட்டிங்ல we will be discussing. இந்த மீட்டிங் சம்பந்தப்பட்ட வந்து முக்கியமான என்ன, நம்ம நாட்டு மக்களுக்கும் இந்த அந்தந்த ஊர்களில் நடக்கிற மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். இதுக்காக வந்து இந்த மாதிரி 50 நகரங்கள்ல நம்ம நாட்டில் இந்த 1 இயர் பிரசிடென்சி, இந்த 1 ஆண்டு காலத்துல இவ்வளவு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு நமக்கு என்ன பலன், இது மூலமா நமக்கு என்ன ஆதாயம் இருக்கும், அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சில சைடு ஈவெண்ட்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. IIT மெட்ராஸ், சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஈவெண்ட்ல நான் கலந்து அந்த ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி G20யோட அமைப்போட உண்மையான நோக்கம் என்ன, எப்படி செயல்படுகிறது, அதனால இந்த கடந்த 20 ஆண்டுகள்ல இந்த G20னால நமக்கு எடுத்த உலகத்துக்கு எடுத்த பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் இப்போதைக்கு இன்னும் பாக்கி இருக்கு, அது இன்னைக்கு இருக்கிற உலக அரசியல் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் இருக்கிற சமயத்துல எப்படி வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் இல்ல முடியாது, இதை பத்தி எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்ல போறேன். அதை தவிர இந்த 2 நாள் மீட்டிங்ல ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கு. அதாவது வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாருக்குமே உண்டான ஒரு பொதுவான பிரச்சனை, இந்த எனர்ஜி டிரான்சிஷன். How to manage energy transition from fossil fuels to non-fossil fuels, like coal, petrol, diesel to renewable energy, non-fossil energy, hydrogen, hydroelectric, nuclear power. How to make this transition? How to handle the impact? How long will the impact last? இதனுடைய தாக்கம் எத்தனை நாளைக்கு இருக்கும், அதனால வர விளைவுகள் என்ன, அதை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கங்களுக்கு என்ன விதமான நிதி உதவி தேவைப்படும். அது தவிர எல்லா நாடுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கடந்த 2 ஆண்டுகளா வந்து உலகத்துல வந்து உணவுப் பொருட்கள் விலை, கச்சா எண்ணெய் விலை அதிகமா உயர்ந்து, அது மட்டும் இல்லாம ஃபுட், ஃபர்டிலைசர், ஃபியூவல், இந்த 3மே வந்து அதனுடைய உலகளாவிய வர்த்தகம் தடப்பட்டு போனது போன வருஷம் இந்த யுத்தத்தினால. ஸோ இதெல்லாம் வந்து நாடுகள் எப்படி சந்திச்சிருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க.
ஸோ ஃபுட் அண்ட் எனர்ஜி இன்செக்யூரிட்டி, அதை how did countries deal with it, அதை பத்தி உண்டான ஒரு சர்வே எடுத்து G20 கண்ட்ரீஸ்க்குள்ள அதை பத்தி we are going to discuss. G20 நிதிக்குழு கூட்டத்தில் அந்த நாடுகளைச் சேர்ந்த நிதி அமைச்சர்கள், மத்திய வங்கியின் ஆளுநர்கள், பிரதிநிதிகள் போன்றவர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பொருளாதார நிலவரம் குறித்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் அம்சங்கள் குறித்தும், உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியில் நிலையான நிதி கட்டமைப்பை உருவாக்குவது குறித்தும் நிதிக்குழு கூட்டம் விவாதிக்கிறது. இந்த கூட்டத்தில் சர்வதேச வரி கட்டமைப்பு தொடர்பாகவும், தரமான எளிதில் பாதிக்கப்படாத நிதி கட்டமைப்பு, நீடித்த வளர்ச்சியை உருவாக்கும் பொருளாதாரம், அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள், பொருளாதார சீரமைப்பு திட்டங்கள், பரவக்கூடிய நோய்கள் அபாயத்தின் அடிப்படையில் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பரவும் நோய்களை தடுப்பதற்கான நடவடிக்கை, அதற்கான ஆயத்தம், தாக்கம் ஏற்பட்டால் அதனை எப்படி சரி செய்வது போன்ற ஆலோசனைகள் இந்த நிதிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற நிதிக்குழு கூட்டங்களில், குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு பின்னர் G20 நாடுகளில் வளரும் நாடுகளுக்கு ஏற்படும் நிதி சுமை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிதி சுமையை எப்படி கையாளுவது, பாதிப்பில்லாமல் சரி செய்வது, அதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் பல அம்சங்களை உள்ளடக்கிய காரணத்தால் பாதிப்புகள் குறைந்துள்ளதாக G20 நாடுகள் தெரிவித்தன. பொருளாதாரத்திற்கான கட்டமைப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல், கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பது, அவசரத்திற்கான நிதியத்தை உருவாக்குவது போன்ற ஆலோசனைகளிலும் சென்ற G20 கூட்டங்களில் நாடுகள் ஈடுபட்டன. இவை அனைத்தின் காரணமாக பல வளரும் நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பியதாக G20 நாடுகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஷெர்பா டிராக் எனப்படும் பிரதிநிதிகள் குழுவின் கூட்டம் பல விவகாரங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம், கலாச்சாரம், டிஜிட்டல் பொருளாதாரம், மேம்பாடு, பேரிடர் நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த வளர்ச்சி, வர்த்தகம் போன்றவற்றில் விவாதங்களை மேற்கொள்வதற்காக தனித்தனியே குழுக்கள் அமைக்கப்பட்டன. 2021 ஆண்டு முதல் G20 நாடுகள் டிஜிட்டல் பொருளாதார பணிக்குழுவை உருவாக்கியுள்ளன. இதில் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டு அதனை பிரபலப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிக்குழு டிஜிட்டல் பொருளாதாரத்தை பிரபலமாக்குவது மட்டுமல்லாமல், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பொருளாதார நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு மக்களின் பங்கேற்புடன் அதனை மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. சில நாடுகள் அதில் வெற்றி கண்டுள்ளன என்று G20 கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வளர்ச்சிக்கான பணிக்குழு. வளர்ச்சிக்கான பணிக்குழு 2010 ஆண்டு முதல் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிக்குழு 2030 ஆண்டுக்கான இலக்கை நிர்ணயித்துள்ளது. 2015 ஆண்டு முதல் நீடித்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக விவாதிப்பதற்கு G20 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு பரிசோதனை அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். G20 கூட்டமைப்பில் வளரும் நாடுகளும் வளர்ச்சியடைந்த நாடுகளும் ஒருங்கே செயல்பட்டு வருவதன் காரணமாக உலகில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்வி தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்வது அவசியம் என்று அனைத்து நாடுகளும் உறுதி பூண்டன. இதன் அடிப்படையில் புதிய நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவது தொடர்பாகவும், ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது தொடர்பாகவும், இளையோருக்கான கல்வியை ஊக்கப்படுத்துவது தொடர்பாகவும் திட்டங்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. அடுத்ததாக சுற்றுச்சூழல் மற்றும் தட்பவெட்ப நீடித்த வளர்ச்சி குறித்த சிறப்பு பணிக்குழு. 2018 ஆண்டு அர்ஜென்டினாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் இதற்கான சிறப்பு பணிக்குழு செயல்பட துவங்கியது. வளரும் நாடுகள் அதிகம் உள்ள இந்த கூட்டமைப்பில் சுற்றுச்சூழல் விவகாரங்கள் தொடர்பாகவும், தட்பவெப்பநிலை மாற்றம், பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாசு, அதனை தடுப்பது, பொருளாதாரம்,
கடலுக்கு அடியே உள்ள வளங்களை பாதுகாப்பது, உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாப்பது இந்த பணிக்குழுவில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆலோசனைகள் அனைத்தும் பல்வேறு ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக G20 கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஐநா அமைப்பின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சுவிட்சர்லாந்து பிரதிநிதி அலியன்ட்ரோ ஃபெடரிகோ இசுரியாட்டா கனோவா கூறுகையில், My name is Alex Isurieta. I work in the Organization of the United Nations for Trade and Development in Switzerland. I was always impressed by the hospitality of this country, by the generosity of the people, by the way in which the people of this country try to show their own identity to the rest of the world. Every time that I come, the country manages to surprise me even more. And so, again, it's a great honor for me to be in your country. The discussions were about the global economic outlook, and so we had presentations from various international institutions. UNCTAD also made its own statement. Presentations of all international institutions and ourselves coincided in saying that there are many issues in assessing the global economic prospects. The situation in the global economy has become far more intricate, a mix of financial risks, inflationary pressures, responses of central banks tightening monetary policy, trying to control inflation by those means. And we have also stressed our concerns with the asymmetries between policy spaces that developing countries have vis-a-vis the developed economies, which have far more room to maneuver and to act on response to crisis. That there are serious concerns about income distribution within countries, in developing countries as much as in developed countries, and that these issues need to be addressed at the same time that we address inflationary pressures, for example, because in our view, many of the problems in terms of inflationary pressures themselves is the lack of supply, and that lack of supply is the lack to support for the creation of employment, and the lack of support to creating living conditions for the majorities of the people, because the majorities of the people are those who sustain the economic dynamism of a country. இந்த அமைப்பின் இங்கிலாந்து பிரதிநிதி ஆண்ட்ரே மிஷேல் ராடன் கூறுகையில், Hello, very engaging. Very happy to be here in India. The hospitality has been amazing. So I have not been able to see much of Tamil Nadu, but I'm very eager to see more of it. And here in Chennai, the discussions are very good. As always, the preparation of the chair and the Indian president has been excellent. And as a colleague from the United Nations, I'm very happy to be here and to engage with all of you. So this first session was a more general session. Issues related to inflation, to central bank policy, financial stability, with the banks recently in some countries. Next session will be on inflation more specifically, so we'll discuss that at length. I will not add much more than it's already doing. I think the process is very well established. I think we're very happy. பிரான்ஸ் பிரதிநிதி ஜூலியன் ஆர்த்தர் கூறுகையில், The first session on global economy and global outlook for the next months. Our main objective, our main target here was to decide what specific risk we should bring forward to our deputies and finance ministers and governors. It was a great session, a lot of work by the IOs, by the Indian presidency, and by the co-chair. So we had a great discussion. We'll talk about that later. Absolute priority for us. For France, it's a priority. For the G20, we are glad to see that the G20 presidency also consider that climate is a priority. We really look forward to discussion. A tremendous amount of work. It's the G20 presidency is a huge task for a country. We're lucky to have India this year as a presidency this year. The hospitality is great. I am personally glad to be here in Chennai. So thank you for that. Yeah. இதுவரை நீங்கள் கேட்டது சென்னையில் நடைபெற்ற G20 நாடுகளின் பொருளாதார பணிக்குழு கூட்டங்களின் தொகுப்பு.